அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கிய சிந்தனைகள்ல இன்னைக்கு குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் நம்ம பார்க்க போறோம். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புளப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே என்பதுதான் அந்த பாட்டு. அதாவது ஒரு தலைவி தலைவன் கிட்ட சொல்றா, யாயும் நியாயும் யாராகியரோ, என்னுடைய அம்மா யாரு உன்னுடைய அம்மா யாருன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி. எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், என்னுடைய அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் எந்த வழியில சொந்தக்காரங்களும் தெரியாது. யானும் நீயும் எவ்வழி அரிதும், நானும் நீயும் இதுக்கு முன்னாடி சந்திச்சுட்டோமானும் தெரியாது. ஆனால் செம்புளப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செம்மண்ணில் மழை நீர் பெய்தவுடன் எப்படி அந்த மழை நீர் சிவப்பாக மாறிவிடுமோ அதே போல நானும் நீயும் சந்தித்த உடனேயே அன்பினால் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டோமே என்பதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். இதை வச்சு டிஎன்பிசில கேள்வி கேட்டிருக்காங்க. செம்புளப்பெயல் நீர் போல என்ற அழகான இந்த சொற்றொடருக்கு ஓமையாக யாருடைய அன்பு கூறப்பட்டுள்ளதுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தலைவி தலைவனுடைய அன்புதான் இந்த வரியில பேசப்பட்டுள்ளது. இந்த வரி நிறைய திரைப்பாடல்கள்ல பயன்படுத்திருக்காங்க. குறிப்பாக நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் அப்படின்ற அந்த பாட்டுல செம்புளப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்ற அந்த வரி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கவிஞர் வாலியினுடைய ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீரும் செம்புளச்சேரும் கலந்தது போல கலந்தவர் நாம் அப்படின்ற இந்த வரியும் பாத்தீங்கன்னு சொன்னா இடம்பெற்றிருக்கும். அது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த குறுந்தொகை பாட்டு தான். நாளைய வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.